ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 8120 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றதுனால சாலை ஆய்வாளர் பணிக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கு வந்து 10th ஃபர்ஸ்ட் அப்படி டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே வந்து வாட்ஸ்அப் குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க, அப்ப நம்ம அந்த அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா செய்தி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. காலி பணியிடங்கள் 50% ஓய்வு பெற்றோருடைய டீடைல்ஸ் பத்தி தான் அதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை துறையில் உருவாகும் காலி பணியிடங்கள் 50% ஓய்வு பெற்றவர்களே மீண்டும் நியமிக்கப்படுவதாகவும் அதனால் வெளிய அரசு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் பணி வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை பட்டப்பொறியாளர் சங்க பொதுச் செயலாளர் மாரிமுத்து கூறியதாவது, தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை துறையில் உள்ள 10 பிரிவுகளில் 5316 நிர்வாக பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதில் 500 பணியிடங்கள் காலியாக உள்ளன. பொறியாளர் பணியிடங்கள் 2065 அனுமதிக்கப்பட்டதில் 100 முதல் 120 காலி பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதுபோக திட்டம் சார்ந்த சாலை பணியாளர்கள், சாலை ஆய்வாளர் பணியிடங்கள் 17,000 உள்ளன. அதில் 7,500 பணியிடங்கள் காலியாக உள்ளன. நிர்வாகம் மற்றும் பொறியாளர்கள் காலி பணியிடங்கள் 50% ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்றோரை கொண்டு நிரப்புகிறார்கள். இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டம் 2 பணிபுரியக்கூடிய எல்லா நிலைகளிலும் உருவாகும். காலி பணியிடங்களில் 75% பேர் ஓய்வு பெற்றோர் பணிபுரிகிறார்கள். அதேபோல் சென்னை கன்னியாகுமரி தொழில் தட சாலையில் ஒரு பிரிவில் காலி பணியில் ஓய்வு பெற்றோர் 50%க்கு மேல் பணிபுரிகிறார்கள். ஓய்வு பெற்றோரை மீண்டும் அதே பணியில் ஒப்பந்த பணியில் தொடர அனுமதிக்கப்படுவதால் பணிபுரிவுகளுக்கு அடுத்தடுத்த கட்ட பதவி உயர்வு பறிபோகிறது. குறிப்பாக நெடுஞ்சாலை துறையில் கோட்ட பொறியாளர் இருக்கக்கூடியவர் கண்காணிப்பு பொறியாளராகவும், உதவி கோட்ட பொறியாளர்கள் உதவி பொறியாளர் உதவி கோட்ட பொறியாளரும் பதவி உயர்வு பெறுவது தடைபடுகிறது. அரசு துறைகளில் 4 காலி பணியிடங்கள் உருவானால் 3 பணியிடம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் 1 பணியிடம் பதவி உயர்வுக்கும் ஒதுக்குவார்கள். தற்போது ஓய்வு பெற்றோரை மீண்டும் அதே பணியில் ஒப்பந்த அடிப்படையில் தொடர அனுமதிப்பதால் பதவி உயர்வு கொடுக்காமலும் புதிய நியமனம் கொடுக்காமலும் இருக்கும் நிலை தொடர்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இப்படி நெடுஞ்சாலை துறையில் புதிய நியமனங்களில் ஓய்வு பெற்றோரை ஆலோசகராக அனுமதிக்கும் செயல் தொடங்கியது. தற்போது மற்றொரு துறையிலும் ஆலமரங்கள் வேறுபட தொடங்கியுள்ளது. ஓய்வு பெற்றோர் நியமிக்கும் போது அவர்கள் பணியிலே தவறு செய்ய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே நேரத்தில் நிரந்தர பணியில் இருப்போர் தவறு செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாக்கி விடுவோமோ என்ற பயத்தில் பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள். எனவே அரசு துறைகளில் பணி நியமனங்கள் நடக்கின்றனவா என்பதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிந்து ஓய்வு பெற்றோரை மீண்டும் பணியில் அமர்த்துவதை நிறுத்துவதோடு படித்துவிட்டு வேலை கிடைக்கும் என்ற கனவோடு காத்திருக்கும் இளைஞருக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் இவ்வாறு அவர் கூறுகிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அடிப்படையில தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2023ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 761 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அது 7/5 தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடந்திருக்குது. ஜூலை ஆகஸ்ட் நடந்திருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இருந்து ஆனுவல் பிளானர்ல வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த 2024 ஆனுவல் பிளானர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு பணியுமே வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. சோ இந்த குறிப்பை பார்த்துட்டு நம்ம தமிழக முதல்வர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலியமாக இந்த தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டெய்லி வந்து புது புது அப்டேட் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். நிறைய மாவட்டத்தில இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி துறையில இருந்து இருக்கக்கூடிய இரவு காவல பணியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாயா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து எல்லா ஜாப்புமே நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம
சேனலை வந்து ஃபாலோ பண்ண மட்டும்தான் தெரியும். சோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ண எல்லா நண்பர்களுக்கும், இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.